வெல்கம் டு மை சேனல் பென்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி ஒரு ஹெவி ஃபுல் லஞ்ச் மெனு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபிஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். 2 கிலோ அளவு ஃபிஷ்ஷில் நம்ம 3 டிஷ் வைக்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம். சில்லி பவுடர், மல்லித்தூள், கொரியாண்டர் பவுடர், நெக்ஸ்ட் வந்து பெப்பர் பவுடர், குமின் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது வந்து பேஸ் மசாலா. இதை அரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் 3 இதுக்கும் போட போகிறோம். அது என்னென்னா தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம். இதை அரைச்சி இதுதான் நம்ம 3 டிஷ்ஷுக்கும் ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். திக்கான தேங்காய் பால் ஒரு 2 ஸ்பூன் இருந்தால் ஓகே. அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டு லெமன் ஜூஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். லெமன் ஜூஸ் அண்ட் ஆயில். ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாம். நான் கருவேப்பிலை போட்டு பொரிச்சிருக்கேன். நீங்களும் அதேமாதிரி பண்ணுங்க இன்ஷால்லா. நெக்ஸ்ட் வந்து 2வது டிஷ் பண்ணலாம். இது வந்து மீன் குழம்பு. இதுக்கு தேவையான அளவு புளி கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் லெமன் சைஸில் வந்து புளி கரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அந்த பேஸ் மசாலா அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்ச தேங்காய், ஒரு 1/4 மூடி தேங்காய் அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபிஷ்ஷுக்கான மசாலா, மீனான மசாலா நாங்கள் வச்சுருக்கோம், அதை போட்டிருக்கோம். அது இல்லாதவங்க மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், மஞ்சள்தூள் இதை மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே சைடில் வச்சுட்டு இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரையை பார்க்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு 2 பக்கமும். இன்னும் கொஞ்சம் நேரம் பொரிச்சிட்டு இதை எடுத்துடலாம். இப்போ ஆயில் தாளிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு கருவடகம் போட்டு சில்லி பவுடர் போட்டு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை போடலாம். மீனானத்தில் வெண்டைக்காய் போட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ண மசாலா மிக்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு கெட்டியாக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ மாங்காய் கெட்டியாக வேணும்னா தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க, கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வீட்டு மாங்காய், ஸோ சீக்கிரமாக வேகாது, அதனால் நான் இப்படி போட்டுட்டேன். இப்போ வந்து அந்த மீனோட தலைப்பகுதியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அப்படியே வேக விட்டுடலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. இது வந்து நாட்டு மீனனால முன்னாடியே போட்டுருணும். நெக்ஸ்ட் வந்து அடுத்த டிஷ் பார்க்கலாம். இது வந்து தேங்காய் பால் மீன் குழம்பு. எண்ணெய், நெய் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம அந்த பேஸ் மசாலா வச்சுருந்தோம்ல, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் சாட்டி பண்ணிவிட்டு இதில் வந்து தேங்காய், மிளகாய்த்தூள், அப்புறமா மீனான மசாலா, அப்புறம் வெங்காயம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து அதை நம்ம ஆல்ரெடி தாளித்து வச்சதில் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பால் ரொம்ப திக்காக எடுத்துக்கணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது அப்படியே கொதிக்கிட்டோம். இதில் தக்காளி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். நம்ம இதில் ஆல்ரெடி வறுத்த மீன் வச்சுருந்தோம்ல, அதில் ஒரு 4-5 பீஸ் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
இதுலேயும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், மல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். இது எண்ணெய் பிரிஞ்ச அளவு வர வரைக்கும் வேக வச்சோன்னா இது ரெடி ஆகிடும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதுவும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து தேங்காய் பால் சோறு, நெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், நான் வந்து 3:1 ரேஷியோவில் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால், அப்புறம் தண்ணி, அரிசி எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இதில் அரிசி போடுறத நான் எடுக்கலை. லைட்டாக கொதி வந்தோடனே அரிசி போட்டுடலாம். இது வந்து புழுங்கல் அரிசி, நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறோம்ல, அந்த அரிசியில் செஞ்சாலே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ மல்லி புதினா, பிரியாணி இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 20 நிமிஷம் தம் போட்டுடலாம். இப்போ சோறும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பண்ண எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பால் மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. வெறும் மீனானமும் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. இது நாட்டு மீனுங்கிறதுனால முன்னாடியே நீங்கள் மீனை போட்டுருணும், அப்போ தான் சீக்கிரமாக வெந்துடும். இது 2 இது ஆட் பண்ணல, வெண்டைக்காய் பொரியலையும் பீர்க்கங்காய் பொரியலையும். இது வந்து என்னோடய ஷார்ட்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். ஒரே பேஸ் மசாலா வச்சு நம்ம இத்தனை டிஷ் பண்ணியிருக்கோம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஹைலைட்டே வந்து இந்த தேங்காய் பால் மீனானு தான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் 1 டைம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நிறைய தடவை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. இதில் மாங்காய் போட்டாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். புளி மட்டும் சேர்க்கக்கூடாது. இது எல்லாமே ஒரே மீனில் வச்சு பண்ணது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.